அனதர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த டே. அரேஞ்ச் மேரேஜை பொறுத்த வரைக்கும் சம்மந்திங்கெல்லாம் ஒரு வாழைப்பழம் மாதிரி தான். ஒரு வாழைப்பழத்தை தேர்ந்தெடுக்கும் போது வாழைப்பழத்தோட தோலை மட்டும் வச்சு எப்படி இது கசிஞ்ச பழம், இது பழுக்காத பழம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ, அந்த மாதிரி ஒரு பொண்ணையோ பையனையோ தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுடைய அம்மா அப்பாவை வச்சு இவங்க அம்மா அப்பா நல்லவங்க, இவங்க இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்க இந்த பிள்ளையை இப்படி தான் வளர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி தாய் தகப்பனை மட்டும் மேஜராக வச்சு பிள்ளைங்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அதே தாய் தகப்பன்கிட்ட இதெல்லாம் ஏன் சொல்கிற, அதெல்லாம் ஏன் சொல்கிற, அந்த அம்மா கிட்டலாம் ஏன் இதெல்லாம் சொல்லிக்கணும், அவங்கக்கிட்டலாம் இதெல்லாம் பெர்மிஷன் ஏன் கேட்கணும் அப்படின்னு பொண்ணோட வீட்லேயும் சரி பையனோட வீட்லேயும் சரி சொல்கிறது உண்டு. எப்படி வாழைப்பழத்தை சாப்பிட முடிக்கும் போது சாப்பிட்டோன்னே அந்த தோலை தூக்கி போட்டுருமோ, அந்த மாதிரி அவங்கள பார்த்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கக்கிட்டலாம் எது ஏன் கேட்டுக்கிட்டாங்க, அவங்கக்கிட்டலாம் எது ஏன் சொல்லிக்கிட்ட அப்படின்னு அவங்களே வேணான்னு தூக்கி போட்டுறாங்க. சும்மா தோணுச்சு சொல்கிறேன். அண்ட் இட்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி ஒன்.